அப்புறம் அப்புறம் என்ன, பொய்ய ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்து சேர்ந்தேன். இப்படி ஒரு இடைஞ்சலா நமக்கு? ஆமா, யார் அந்த சதிகாரன்? அது ஒரு அரை பைத்தியம். பப்பி, அந்த புறாக்கள் ரெண்டு என்ன பேசிக்கிது தெரியுமா? தெரியுமே. என்ன? அதுவா, இந்த ஜனங்களுக்கு எப்பதான் புத்தி வரப்போகுதோன்னு பேசிக்குதுங்க. என்னது? ஆமா, அந்த புறாக்களுடைய வாழ்க்கையில ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, போட்டி இல்ல, பொறாமை இல்ல, சூது, சுயநலம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே இல்ல. நம்ம பார்த்தாவது இந்த ஜனங்க திருந்தி வாழக்கூடாதான்னு ஏங்குதுங்க. ஏங்கும் ஏங்கும். பப்பி, இந்த கொடி எவ்வளவு அழகா இந்த மரத்தை தழுவிக்கிட்டு இருக்கு பாத்தியா? ஆமா, ஆதரவு இல்லாதவங்களை எல்லாம் காப்பாத்துற கருணை உள்ளம் படைச்ச வள்ளல் மாதிரி இல்ல? ஆமா, வள்ளல் மாதிரி இருக்கு. பப்பி, சூரியனை கண்டதும் இந்த தாமரை ஏன் மலருது தெரியுமா? தெரியும். அதாவது சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் படும்போது மலரின் மேல் படிந்திருக்கும் பனித்துளிகள் மறைகின்றன. ஒளிக்கிரணங்களின் வெப்பம் அதிகமாகும் போது மலரின் இதழ்கள் உலர்கின்றன. உலர்ந்த இதழ்கள் விரிவடைகின்றன. இதைத்தான் வளர்ச்சி என்கிறோம். ஆகவே சூரியனுடைய வாத்தியார் அம்மா, போதும், நிறுத்து. போதுமா? சரி. மிஸ்டர் அம்பலம், என்னங்க அந்த செவ்வானம் என்ன சொல்லுது தெரியுமா? ஓதியுது. அடையப்பா அம்பலம், இந்த பொண்ணு மகா வாயாடி பேசாம காவிய கட்டிக்கிட்டு சன்னியாசியா போய் தொலைடாங்குது. ஏதுக்கித்தனை மூடி தானுமக்கெந்தன் வேலையா ஐயா, ஏதுக்கித்தனை மூடி தானுமக்கெந்தன் வேலையா ஐயா ஐயா. மேதாவி போலே எதேதோ பேசி ஏமாந்து போகலாமா, மேதாவி போலே எதேதோ பேசி ஏமாந்து போகலாமா, ஐயாவே மெய்யாக பெண்ணிடம் தோல்வியடையலாமா, பெண்ணிடம் தோல்வியடையலாமா. ஓ, மேதாவி போலே எதேதோ பேசி ஏமாந்து போகலாமா, ஐயாவே மெய்யாக பெண்ணிடம் தோல்வியடையலாமா, பெண்ணிடம் தோல்வியடையலாமா. காதல் களத்திலே தோல்வியடைவதே ஆணுக்கு வெற்றிதானே, அது ஆணுக்கு வெற்றிதானே. காதல் களத்திலே தோல்வியடைவதே ஆணுக்கு வெற்றிதானே, அது ஆணுக்கு வெற்றிதானே. இது நாம் சொல்வதல்ல, வான் புகழ் வள்ளுவன் குறளை படித்து பார், திருக்குறளை படித்து பாரு. ஐயா, பேச்சினில் பெண்கள் மயங்கிய காலம் போற்றது மிஸ்டர் பாருங்க. பேச்சினில் பெண்கள் மயங்கிய காலம் போற்றது மிஸ்டர் பாருங்க. ஏங்க நினைத்தால் இனி முடியாது 1954ங்க, இது 1954ங்க. மேதாவி போலே மேதாவி போலே எதேதோ பேசி ஏமாந்து போகலாமா, ஐயாவே மெய்யாக பெண்ணிடம் தோல்வியடையலாமா, பெண்ணிடம் தோல்வியடையலாமா. சுட்டித்தனமாக பேசாதே, தாலி கட்டிவிட்டால் வட்டியும் முதலுமாய் வாங்காமல் விடுவேனோ. நிறைவேறாது பட்டப்பகல் கனவாகுமே. மிஸ்டர், இது பழைய காலம் அல்ல,
காலம் மாறிய போதும் மனைவி கணவனுக்கு அடிமைதானே. காலம் மாறிய போதும் மனைவி கணவனுக்கு அடிமைதானே. கட்டியவன் சொல் தட்டி நடந்தால் கொட்டிவிடும் பல்வீனே. ஐயோ நான் என்ன செய்வேன் அப்போதே தெரியாமல் மெய்யான மோசம் போனேனே. தெய்வமே தெய்வமே. ஐயோ வேடிக்கை பேச்சு, வெறும் வேடிக்கை பேச்சு, வினையாய் போச்சே தப்பிதம் தாயே ஒப்பாரி வேண்டாம். மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போதுமா? கன்னத்தில் போட்டுக்கிறேன் பாரம்மா. ஐயா ஏமாந்து போகலாமா கையாலே செய்யாக நினைத்தே ஏமாந்து போகலாமா இப்படியும் ஏமாந்து போகலாமா? ஏயா இதுதானே திருச்சி போற ரோடு? ஆமா, திருச்சி போற வரைக்கும் இதே ரோடு தானுங்க. நளினி வீடு தானே? வெரி குட். தங்கிலி என்னம்மா விளையாடுற? நளினி எங்க? நளினியா? நான்தா. நீயா? அன்னைக்கு சாயந்தரம் என்ன பார்க்க வரதா சொல்லி ஏமாத்திட்டே இல்ல? ஆமா. என்னம்மா வளர்றிய? உன்னை இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லையே. என்னை விட்டோடாதேடா ராமா. சரிமா சரிமா, பொண்ணு சங்கிலி அறுத்துக்கிட்டு நிக்குது. ஓடியாங்க ஓடியாங்க. என்னையா அந்த பைத்தியத்துக்கிட்ட பேசிக்கிட்டு நிக்கிற? ஐயோ இது பைத்தியமா இது? அடே நீதானா? பொய் அட்ரஸ் கொடுத்து ஏமாத்திட்டு வந்துட்டீல? ஓட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாவது இந்தாவது ஓட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஓஹோ நானா? யாரு? ஒண்ணுமில்ல, இங்க காரு ரிப்பேர். அடே ரொம்ப நரஞ்சிட்டீங்க போல இருக்கு. இப்படி உள்ள வாங்க. இது உங்க வீடு மாதிரி தான், சும்மா உள்ள வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காரம்மா, சும்மா உட்காரம்மா. மீனாட்சி, மீனாட்சி
பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி இருக்கு, அவங்களுக்கும் காப்பி கொடு. இந்தா. தேங்க்ஸ். மறந்துட்டேன். அது மட்டுமா, பேனாவை திருப்பி தர கூட மறந்துட்டேன். ஓ, ஐ எம் வெரி சாரி. இந்தாம்மா. ஐயோ, இதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல, சும்மா சாப்பிடுங்க. ம் ம். என்னங்க, ஆ? புதுசா கல்யாணம் ஆனவங்க போல இருக்கு. சந்தோஷமா அப்படியே புறப்பட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இதுதானே அனுபவிக்க வேண்டிய பருவம். இதுதான் அனுபவிக்க வேண்டிய பருவம். பொண்ணு எப்படி இருக்கா பாத்தீங்களா? தங்க விக்கிரகம் மாதிரி. ஆமா, என்ன அடக்கம், என்ன ஒடுக்கம். 1000 வருஷம் தவம் பண்ணாலும் இப்படி பொண்ணு கிடைக்குமா? ஆமா, நம்ம பிள்ளைக்கும் வந்து வாச்சால ஒருத்தி. அதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி பொறுப்பு லட்சத்துல ஒண்ணுதான் அமையும். ஆ? ஓ, மழை விட்டு போச்சே. ஆமா, விட்டு போச்சே. அம்மா, நாங்க வர்றோம். ஆமா, வரோம். ஏம்மா காரு? டாக்ஸில போறேன், வீட்டுக்கு போய் டிரைவர் அனுப்புறேன். சரிம்மா. குட் பை. ஆமா ஆமா, இதுதானே அனுபவிக்க வேண்டிய பருவம். 1000 வருஷம் தவம் பண்ணாலும் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா? இந்த மாதிரி பொருத்தம் லட்சத்துல ஒண்ணுதான் அமையும்.
பியூட்டிஃபுல், மார்வலஸ். அன்பே, அருகே வா. கண்ணின் மணியே, கட்டி கரும்பே, டார்லிங், மை டார்லிங், தன்மதியே, தங்கச்சிலையே, வண்ண மயிலே, வான் நிலவே, இதோ வந்து விட்டேன். தங்கமே, என்னை தவிக்க விட்டு எங்கே சென்றாய் இன்பமே? யாரவன்? இரும்பு போன்ற என் ஹிருதய கோட்டையை பிளந்து அதனுள் செல்லும் சக்தி உன் ஒருத்திக்குத்தான் இருந்தது இந்த உலகத்திலே. அம்பலம்? ஆமாடா, அம்பலம். உன் விஷயமெல்லாம் அம்பலம். டே கணபதி, உன்னை சரியா மோகினி பிடிச்சிருக்கா. மோகினியா? அம்பலம், நீ நினைக்கிறபடி இல்லை. ஒரு வினாடி உறுதி தளர்ந்து போனது என்னமோ உண்மை. உடனே என்னுடைய மனோ தைரியத்தினாலே, லட்சியத்தினுடைய உறுதியினாலே, விளக்கமாத்து கட்டையினால, லட்சியமாவது உறுதியாவது, நான் சொல்றதை கேளு. நீ இமீடியட்டா கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியம் பிடிக்கும். காகிதத்தை தின்னுவேன், வேட்டிய கிழிப்பேன், தெரு தெருவா ஓடுவேன். காலி பசங்க எல்லாம் உன்னை கல்லால அடிப்பானுங்க. உன் உடம்புல காயம்பட்டு ரத்தமா கொட்டும். எல்லாரும் உன்னை பைத்தியக்காரேன்னு காரி துப்புவாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாத உங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குவாங்க. இது உனக்கு இஷ்டமா? இல்லடா அம்பலம், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் எல்லாம் பிரம்மச்சாரியாவே. மாணிக்கமும் மண்ணாங்கட்டியும் ஒன்றாகுமாடா? ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் உலக பந்தத்தை வெறுத்தவர்கள். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாதவர்கள். நீயோ உலக பந்தத்தில் உழலும் ஒரு சாதாரண பிரகிருதி. எந்த விருப்பை வெறுத்தாய்? எந்த பந்தத்தை துறந்தாய்? ஏதோ அரையணா புத்தகத்தை படித்துவிட்டு இயற்கைக்கு மாறாக பிரம்மச்சரியம் என்று உணர்கிறாய். இதை கேளடா முட்டாள். காதல் இல்லாத மனிதன் களிமண்ணுக்கு சமானம். சாவதற்குள் ஒரு முறையாவது காதல் செய்ய என்று கூறியுள்ளான் ஒரு மேல்நாட்டு அறிஞன். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், ஆகையினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று கூறியுள்ளான் அமரகவி பாரதி. அது மட்டுமல்ல, காதலின்றேல் சாதல் என்றான். அம்பலம், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ஷட் அப். என்ன சொல்லுகிறாய்? மனமா அல்லது மரணமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹாப்பி ஜாலிலை ஜாலிலை தாலி கட்டினா ஜாலிலை 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 தம்பதியானா ஜாலிலை 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 தாலி கட்டினா ஜாலிலை 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 தம்பதியானா ஜாலிலை. ஓடலி 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 ஓடலி. வாலிப வயதில் பேசலாமோ பரட்டு வேதாந்தம், பரட்டு வேதாந்தம். வாலிப வயதில் பேசலாமோ பரட்டு வேதாந்தம், பரட்டு வேதாந்தம்.
வாழ்க்கை இன்பமாய் வாழ்வதற்கே தக்கு டிக்கும்பா தக்கு டிக்கும்பா லைஃப் இஸ் ஃபார் லிவிங் மை டியர் பாய் வாழ்க்கை இன்பமாய் வாழ்வதற்கே அப்பா இது வாலிப சித்தாந்தம் ஜாலி லைஃப் ஜாலி கட்டினா ஜாலி லைஃப் நம்பதியானா ஜாலி லைஃப் ஓடலி 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 கல்யாணம் ஆனதும் கொண்டாட்டி கூடவே கொண்டாட்டம் போடுவேன் பின்னாலே நீயும் ஓடுவேன் என்ன சொன்னாலும் பின்பாட்டு பாடுவேன் கொண்டாட்டி கூடவே கொண்டாட்டம் போடுவேன் பின்னாலே நீயும் ஓடுவேன் என்ன சொன்னாலும் பின்பாட்டு பாடுவேன் என்னை கண்டாலும் காணாத மாதிரி ஏதோ காணாததை கண்ட மாதிரி புது பெண்டாட்டி கூடவே கொண்டாட்டம் போடுவேன் பின்னாலே நீயும் ஓடுவேன் என்ன சொன்னாலும் பின்பாட்டு பாடுவேன் ஜாலி லைஃப் தாலி கட்டினா ஜாலி லைஃப் தம்பதியானா ஜாலி லைஃப் ஜாலி. என்னடா அர்த்தராட்சத்துல ஒரே கலாட்டா? மாமா மாமா என்னடா கணபதி கல்யாணத்துக்கு சொல்லுண்டா சம்மதிச்சுட்டானா? சவால்கிட்ட அம்பரம் நீ தாண்டா ஆம்பளை சிங்கம். பார்வதி 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 எஜமா ஒண்ணு போட கணபதி கணபதி என்ன என்ன பார்வதி கல்யாணம். என்ன இது பார்வதி கல்யாணம்? பார்வதிக்கு கல்யாணமா? என்ன உளறீங்க? அடே ஆமா கணபதி கல்யாணம். நம்ம கணபதி கல்யாணம் பண்ணி சம்மதிச்சுட்டாண்டி. அப்படியா? சம்மதிச்சுட்டானா? நிஜமாவா? பிள்ளையாரப்பா உனக்கு 100 தேங்காய் அடிக்கிறேன்டாப்பா. காளியாத்தா என்ன சட்டா? நம்ம ஐயா கல்யாணம் பண்ணிக்க போறாருடி. ஐயோ, அப்ப நம்ம அம்மா நிலைமை? அடி போடி மூணா சின்ன எஜமானுக்கு கல்யாணம்னா? அப்படியா? ஆமாண்டி, இனிமே நாமும் பிரம்மச்சரியத்தை விட்டுடலாம். ஆமா நானும் கேட்டேன். பார்வதி இந்த பாரு, உன் புள்ள திரபதி இல்லாத பையன். வேதாளம் மறுபடியும் முறுக்கு மரத்துல ஏறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு. ஆமா ஆட்டிட்டு வர சொல்லி போடுங்க. ஏண்டி சாத்ரி, எப்படி உனக்கு? அவளுக்கு என்னடி மடியில மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டி காவேரி, சாவித்ரி பட்டணத்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இந்த பட்டிக்காட்டையே மறந்துடுவா இல்ல? ஆமா ஆமா. ஏண்டி உங்க அத்தா எப்படி இருப்பாரு? மக்காட்டு இருப்பாரு. ஜோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசிக்கிட்டு வேற மாதிரி இருப்பாரு. சாப்பிட்டுக்கிட்டே இப்ப மனசுல இருக்கிற ஆசை அவளை அறியாமே வழி வந்துருச்சுடி. அருமை மைத்துனர் திரு கோதண்டம் அவர்களுக்கு பாலசுந்தரம் எழுதி கொண்டது. இப்பவும் எனது குமாரன் கணபதி கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான். கேட்டியா? என்ன திமிரு அந்த பயலுக்கு? என்னங்க இவன் மகன் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிச்சுட்டானா? அதுக்காக நம்ம பொண்ணு அழைச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகணுமா? எப்படி போலப்பாத்த போக்கடா பசங்க. அடே அப்பா, இதுக்கா இப்படி குதிக்கிறீங்க? என்னடி இது? பின்னவா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நாம அங்க போனா என்ன, இல்ல அவங்க இங்க வந்தா என்ன? ஆமா, அவனுக்காகத்தானே நம்ம சாவித்திரி நிச்சயம் பண்ணிருக்கிறோம். ஆமா, வெறும் சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காம காலா காலத்துல காரியம் முடியறத பாருங்க. அப்ப சரி, வீட்டு தேவதை சொன்னா மாட்டேன் நான் சொல்ல முடியும். கட்டு மூட்டைய. என்னம்மா அது? ஒண்ணும் இல்லப்பா. விஷாலா விஷாலா, ஏங்க சாத்துக்குடி பழத்துல நல்லதா பார்த்து ஒரு 50 எடுத்து வை. நம்ம தோட்டத்து பழம்னா பாலசுந்தரம் முழுசாவே முழுங்கிடுவான்.
ஓ, இந்நேரம் இங்கதான் இருந்தியாம்மா? ஆமாம்மா. சரி, உன் துணிமணி எல்லாம் எடுத்து வைப்ப. அம்மா, அப்படியே பத்மினியும் பார்க்கணும்மா, ரொம்ப நாளாச்சு. மதுரையில தான் இருக்க போற, பார்த்துக்கிட்டே இரு.